தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து பவுல் சத்தியத்தை குறித்து பேசுவதையும், சத்தியம் எவ்வளவு முக்கியம், அதற்காக தான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். அப்படி பேசுகிற பவுல் இங்கே 18வது வசனத்துல அந்த சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை, சத்தியம் என்பது தெய்வம், சுவிசேஷம். அப்ப இந்த சத்தியம், இந்த சுவிசேஷம் என்பது இயேசுவை குறித்தும், தெய்வத்தை குறித்தும், இயேசு ஏன் வந்தார் என்பதை குறித்தும், ஏன் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்தும், அவர் யார் என்பதை குறித்தும் பேசுகிறது. தெய்வத்தை குறித்து வெளிப்படுத்துகிற இந்த சத்தியம், இந்த சுவிசேஷத்தை நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக வாழ வேண்டும், அதற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய ஊழியத்துல வெளிப்படுத்துகிற பவுல் இந்த முக்கியமான முதலாவதான அங்கு தெய்வமான இந்த சத்தியத்தை 18வது வசனம், அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்கிறார். இந்த சத்தியத்தை அநியாயத்தினால எப்படி அடக்கி வைக்க முடியும் என்பதை குறித்து இங்க நான் சொல்றேன். அநியாயம், நியாயம், அநியாயம். நியாயம் என்றால் தேவனுக்கு பிரியமானது, அநியாயம் என்றால் அவருக்கு விரோதமானது. சுவிசேஷத்தை சொல்லுகிறது, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறது நியாயம். சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்து அதற்கென்று ஊழியம் செய்கிறது நியாயம். இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறோம் என்றால், இந்த சத்தியத்தை விட்டுட்டு, இந்த சத்தியமாகிய இயேசுவை பிரசங்கிக்கிறத விட்டுட்டு, முக்கியத்துவம் கொடுக்கிறத விட்டுட்டு, எங்களுடைய ஊழியத்தையும், எங்களுடைய லாபத்தையும், எங்களுடைய பேருக்கும், பெருமைக்கும், புகழுக்கும், நாங்க பணம் சம்பாதிப்பதற்கும், வாழுவதற்கும் எங்களுக்கு ஏற்ற விதமாக இதை மாற்றி புரட்டி கனவுகள், கற்பனைகள், காரியங்கள் சொல்லுவதுதான் இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது. சத்தியம் போக வேண்டிய இடத்துல சத்தியம் போகாம உன்னுடைய கதையும் காரியங்களும் உனக்குரிய, உன்னை மகிமைப்படுத்துகிற, உன்னை பெருமைப்படுத்துகிற, நீ வாழுவதற்கு, நீ பிழைப்பதற்கு, நீ புஷிப்பதற்கு, நீ காரியங்களை சபைகள்ல பேசுவாயாயிருந்தால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறாய். நீங்க பேசுகிற அப்படியான காரியங்களால அங்க ரட்சிப்பு வராது, தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, தேவன் வெளிப்படுத்தப்பட மாட்டார், ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ள நடத்தப்பட முடியாது. ஆகவே சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறது என்றால் என்னுடைய பெருமைகள், என்னுடைய லாபத்துக்காக, நான் பணம் சம்பாதிப்பதற்காக, நான் வாழுவதற்காக பேசுகிற, தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று பேசுகிற காரியங்கள் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது. அதே நேரத்தில் ரட்சிப்பை கொண்டு வருகிற அந்த சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்காம அற்புதங்களுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், வேற தேவையில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற, ஊழியம் செய்கிற காரியங்கள் எல்லாம் சத்தியத்தை அடக்கி வைக்கிற. சத்தியத்தை பேசும்போது, சொல்லும்போது, சத்தியம் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது அந்த சத்தியம், அந்த சத்தியத்துள்ள வல்லமை, மகிமை, அந்த சத்தியமா இருக்கிற தெய்வம் அதற்காக, தன்னுடைய சத்தியத்திற்காக, வசனத்திற்காக அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை தாராளமாக செய்வார். சத்தியத்தை விட்டுட்டு சத்தியம் கொண்டு வருகிற காரியங்களை
முக்கியத்துவப்படுத்தி தான் வாழுவதற்கு, ஜனங்கள் தன்னிடத்தில் வருவதற்கு ஊழியங்கள் செய்வது. தசமபாகத்துக்குமே இப்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. தன்னுடைய சபைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. தன்னுடைய ஊழியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஜனங்களை எப்படியும் தக்க வைக்கிறதுக்காக கண்ட கண்ட கதைகள், கற்பனைகள், சிரிக்க வைக்கிற, அள வைக்கிற இப்படியான காரியங்களை சொல்லி ஜனங்களை தக்க வைத்துக் கொள்றது, சந்தோஷமா வைத்துக் கொள்ளுகிறது, சினிமா பாட்டை பாடுறது, சினிமா கூத்த போடுகிறது, உலகத்துல நடக்கிறதான உலகத்தோட சேர்ந்த காரியங்களை சபைகளுக்குள்ள கொண்டு வந்து அநியாயத்தை செய்வது எல்லாம் சத்தியத்தை அடக்குகிற, அநியாயத்தினால் அடக்குற காரியங்கள். இப்படியாய் நானும் நீங்களும் செய்யாதபடி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.